ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பானுஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாமா? சிக்கன் பெப்பர் லிவருங்க, மிளகு வறுவல் தான் செய்ய போகிறோம். இது வந்து சப்பாத்திக்கு, அப்புறம் பரோட்டாக்கு, ரசம் சாதத்துக்கு, வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாம் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அந்த ஆயில் சூடானதுமே 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி அந்த வெங்காயமும் சேர்த்தாச்சு. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, வெங்காயம் இது ரெண்டுத்தோடதும் அந்த ராஸ்மெல் பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் வந்து 1/2 kg சிக்கன் லிவர் எடுத்துருக்கேங்க. அந்த சிக்கன் லிவர் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து கொடுக்கணுங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வெங்காயம் எல்லாம் இருக்கு இல்லையா, அது கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிட்டு இதில் தண்ணி எதுவும் இப்போதைக்கு நம்ம சேர்க்காமல் இதோட உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதிலே வந்து தண்ணி வருங்க. அதிலே அந்த தண்ணி விடுது இல்லையா, அந்த தண்ணியிலே வந்து இது நல்லா சுண்டி வரணும். இப்போதைக்கு டொமேட்டோ ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது மூடி போட்டு மூடி விட்டுணுங்க ஒரு 3 மினிட்ஸு. அது பாருங்கள், இப்போது அதிலே தண்ணி விட்டு இருக்குங்க. எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். தண்ணி இதுவரையும் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை, பட் அவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இந்த தண்ணியெல்லாம் வந்து இப்போது கொஞ்சம் சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மஞ்சத்தூள், அப்புறம் வந்து சில்லி பவுடர், அப்புறம் கொரியண்டர் பவுடர், சீரகத்தூள், சோம்புத்தூள் இதெல்லாம் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இதோட அளவுகள்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா இதை கொஞ்சம் கலந்து கொடுக்கலாங்க. இதோட இந்த மசாலாவோட இந்த ராஸ்மெல் பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு மூடி விட்டுருங்க. டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. இதுக்கு தேவையான கொத்தமல்லியும் நம்ம ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போது இதிலேருந்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துச்சுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக இதில் தண்ணி ஆட் பண்ணிடலாம். அது வெந்து வரணும் இல்லையா லிவர், அதனால் அது கொஞ்சமாக ஒரே ஒரு சின்ன கிளாஸில் ஒரு 100 ml தண்ணி ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக இதுக்கு தேவையான கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிடலாங்க. என்னென்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் 2 ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே வந்து கஸ்தூரி மேத்தி இருக்கு இல்லையா, அது பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க. அது ஒரு 1/2 ஸ்பூன் இதில் சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, ஓவரால் இது ரெடி ஆயிடுச்சிங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான கொத்தமல்லி கொஞ்சம் ஃபைனலாக இதில் நம்ம சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு இறக்கணும்னு சொன்னால் எம்மியான சிக்கன் பெப்பர் லிவர் ரெடிங்க. பார்க்கும்போதே எம்மியாக இருக்குல்ல, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹீமோக்ளோபினுக்கு ரொம்ப நல்லதுங்க. உண்மையிலேயே 15 days ஒன்ஸ் சிக்கன் லிவர் இல்லை மட்டன் லிவர் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீமோக்ளோபின் டேப்லெட், அயன் டேப்லெட்ஸ்லாம் நிறைய எடுப்போம் இல்லையா, அதை வந்து கண்டிப்பாக ஸ்டாக் பண்ணலாங்க. சரிங்களா? உணவுலேயே வந்து முடிஞ்ச வரை நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றிங்க. இன்றைக்கி வந்து பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களுங்க. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அண்டு ஹாப்பி பர்த்டே விஷஸுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பானுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.